ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கங்களினாலும் கடைசி கால யுத்தத்தினுடைய நிலை என்கிறதை பற்றியதான அநேகம் விரிவான காரியங்களை நாம் நம்முடைய தியானத்தின்படிவாக பார்த்து கொண்டு வருகின்றோம். கடைசி கால யுத்த சேனை என்கிறது ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டு கடைசி காலத்தில் எழும்பி வரக்கூடிய பொல்லாத பிசாசுக்கு விரோதமாக எழும்பி நிற்கக்கூடிய வல்லமை நிறைந்த தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதனுடைய அடிப்படையில் கர்த்தர் அநேகமான காரியங்களை நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டு வருகின்றார். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலும் கடைசி கால சேனைகளுடைய நிலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. 2 சாமுவேல் 3:1 முதலாவது வாசிக்க கேளுங்கள். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இன்னொரு வசனத்தை பாருங்க. 2 சாமுவேல் 5:10 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல கர்த்தராகிய தேவனை நம்மோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆயத்த நிலை. இந்த நிலைகளிலே நீங்களும் நானும் கடந்து போக ஆரம்பித்தால்தான் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படியே பரிபூர்ணமான வெற்றி நிலைகளை எட்ட நம்மால் ஆகிறது. தாவீதினுடைய விஷயத்திலே எல்லைகளை விரிவாக்கவும் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படியே தன்னுடைய பலத்தை இன்னும் மிகுதியாக்கவும் தக்கதான 2 பரிமாண வளர்ச்சிகளை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டதனுடைய காரணங்கள் என்ன என்றால் கர்த்தராகிய தேவனை தாவீது தன்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலைகள்தான் காரணம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதே வண்ணமாக ஆண்டவராகிய தேவனை நீங்களும் நானும் நம்மோடு கூட வைத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் கடைசி கால யுத்தத்திலே உங்களாலும் என்னாலும் பரிபூர்ணமான வெற்றி நிலைகளை எட்ட முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. கர்த்தராகிய தேவனை என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய முறைகள் என்றால் என்ன? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 1 யோவான் 1:7 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். கர்த்தராகிய தேவனோடு கூட வைக்கக்கூடிய பரஸ்பரமான ஐக்கியம், தேவனோடு கூட இணைந்த ஒரு அனுபவம், தேவனை என் வசமாய் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய நிலை என்றால் என்ன? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவர் ஒளியிலே இருக்கிறதை போல நானும் ஒளியிலே நடந்தால். ஆண்டவராகிய தேவனோடு கூட இசைந்த வாழ்க்கை, தேவனை என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையினுடைய நிலைகளை எட்ட என்னால் ஆகும். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல ஒளியிலே நடக்கக்கூடிய வாழ்க்கையின் வழிமுறை என்றால் என்ன? கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. தானியேல் 12:3 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், ஆகாய மண்டலத்திலே உள்ள ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்தக்கூடியவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். மகா பெரிய வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஞானம் நிறைந்தவனாய் நீயும் நானும் உருவாக்கப்பட வேண்டும். இந்த ஞானம் நிறைந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலையில் தான் வெளிச்சத்தின் வாழ்க்கையாக ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்பட துவங்குகிறது. ஞானம் என்கின்ற அந்த காரியத்தை பற்றி அநேகம் விஷயங்களை நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வருகின்றோம். பல திறப்பட்ட ஞானத்தினுடைய நிலைகளை நாம் நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வந்ததுண்டு. இன்றைக்கு ஒரு குறிப்பான ஒரு ஞானத்தினுடைய நிலைகளை நாம் பார்க்க போகின்றோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் ஒரு ஞானமான காரியத்தை பற்றி நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 2:13 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், மனுஷனுடைய ஞானம் போதிக்கக்கூடிய வார்த்தைகளினால் பேசாமல், பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கக்கூடிய வார்த்தைகளினாலே பேசி, ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி
சமன்படுத்தி நாங்கள் காண்பிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, ஆவிக்குரிய நிலைகளை ஆவிக்குரிய காரியங்களோடு கூட சம்பந்தப்படுத்தக்கூடிய விஷயங்களில் ஒரு விசேஷமான ஞானம் நமக்கு தேவை. இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுதுதான் ஆவிக்குரிய நிலைகளுக்கு ஏற்ற சகல விதமான சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு ஐக்கியப்படுத்தக்கூடிய தன்மைகளை நீங்களும் நானும் தெளிவாக நம்முடைய வாழ்க்கையிலே சரிவர புரிந்து கொள்ள முடியும். நிறைய நேரத்தில் உலகத்துக்குரிய காரியங்களையும் ஆவிக்குரிய காரியங்களையும் சம்பந்தப்படுத்தக்கூடிய அநேக மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். பெரிய பெரிய ஊழியர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கள் கூட ஆவிக்குரிய நிலையை உலகத்துக்குரிய காரியங்களைப் போல, உலகத்துக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய நிலைகளைப் போல ஆசரிக்கக்கூடிய அநேகம் விதமான மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம்தான். ஒரு முறை நாங்கள் நடத்தி கொண்டு வந்த ஒரு முழு இரவு ஜெபம், அங்கு எங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருமண மண்டபத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய சகோதரனோடு கூட நான் பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அவரை பார்த்து நான் சொன்னேன், எப்படியாகிலும் இந்த ஊரில் இந்த மாதத்துக்குரிய இரவு ஜெபத்தை நாம் நடத்த வேண்டும். ஏனென்றால் வால்போஸ்டெல்லாம் அடித்தாச்சு, எல்லா விதமான நோட்டீஸ்களுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. இந்த ஊழியத்தை நாம் நிறுத்தக்கூடாது என்று சொல்லி என்னுடைய சகோதரன் சொல்ல சொல்ல நான் கேளாமல் ஒவ்வொரு திருமண மண்டபமாக அலைய துவங்க ஆரம்பித்தேன். நானும் 2-3 சகோதரர்களுமாக கடந்து போய் எல்லா காரியங்களையும் அலந்தி திரும்ப நான் என்னுடைய சகோதரன் நோக்கி வந்த பொழுது அவரை பார்த்து நான் சொன்னேன், நம்ம நடத்தின மண்டபம் மாதிரி பெரிய மண்டபம் ஒன்றுமே கிடையாது. எல்லா இடங்களிலும் அலைந்து பார்த்து விட்டோம். மண்டபத்துக்குரிய காசு அதிகமாக கேட்கிறார்களே தவிர ஆட்கள் அதிகமாய் அமரக்கூடிய இட வசதி இல்லை. என்னுடைய சகோதரன் ஒரு வார்த்தை சொன்னார், கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை அடைத்திருக்கிறது உண்டானால் அந்த அடைப்பை தகர்க்கும்படிக்காக நம்ம கடந்து போகக்கூடாது. கொஞ்ச நேரம் நிதானித்து ஆராய்ந்து பார்த்து ஏன் இந்த தடை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டது என்கிறதை பற்றியதான விளக்கத்தை தெரிந்து கொண்ட பிறகு கடந்து போகிறது நல்லது. எப்படி பாருங்க, ஆவிக்குரிய விஷயத்தை ஆவிக்குரியதோடு நீங்கள் சம்பந்தப்படுத்தும் பொழுதுதான் சரியான விடைகளை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய காரியங்களை மாம்சீக வண்ணமாய் நீங்கள் ஆசைக்கிறது உண்டானால், ஆவிக்குரிய தன்மைகளை உங்களுடைய சொந்த அறிவு பேசக்கூடிய காரியங்களின் அடிப்படையில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறது உண்டானால் ஒண்ணுமே பார்க்க முடியாது, ஒண்ணுமே அறிய முடியாது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகின்றார், உங்கள் ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய விஷயத்தை ஆவிக்குரிய காரியங்களோடு கூட சரியாய் பொருத்தி, இதனுடைய விளக்கம் இதுதான், இதனுடைய தன்மை இதுதான், இந்த காரியத்தை தான் கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட சொல்லும்படி வருகின்றார், இந்த காரியத்தை தான் நான் செய்யும்படி ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட தரிசனத்தை ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு காண்பித்திருக்கிறார். இந்த விளக்கமான நிலைகளை நீங்களும் நானும் கண்டுகொள்ள வேண்டுமென்றால் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு கூட சம்பந்தப்படுத்தும் நிலை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர வேண்டும். இன்னொரு சம்பவத்தை சொல்லிட்டு செய்திக்குள் நான் உங்களை அழைத்து கொண்டு போக ஆசைப்படுகின்றேன். நாங்களாம் ஒருமனப்பட்டு ஊழியம் செய்த ஆரம்ப காலம், அதில் ஒரு அருமையான ஒரு சகோதரன், என்னுடைய அண்ணனுடைய நண்பனும் கூட, அவரும் கூட ஊழியத்தினுடைய பணியிலே இணைந்து வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் தேவை என்பதற்காக என்னுடைய சகோதரனை பார்த்து சொன்னார், நான் தனியாக ஊழியத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இங்கே உங்கள் கூட சேர்ந்து ஊழியங்களின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் எல்லா ஜனங்களும் உங்களை நோக்கித்தான் வர்றாங்க. எனக்கு எத்தனையோ விதமான மக்களை நான் தேட ஆரம்பித்தால் கூட யாருமே எனக்கு கடிதம் கூட எழுதுகிறது இல்லை. ஆகவே நான் என்னுடைய ஊழியத்தை விட்டு போக வேண்டும். என்னுடைய அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, கர்த்தராகிய தேவன் சரியான தருணம் வரும் பொழுது உங்களை வேறு பிரித்து அழைத்து கொண்டு போவார், அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டும். ஒரு நாள் அவர் போய் உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ண போகிறேன், ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ண போகிறேன், 5 நாட்கள் அல்லது 1 வாரம் அல்லது 10 நாள் நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ண போகின்றேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணும்படிக்காய் கடந்து போனார். ஜெபம் பண்ணிவிட்டு அந்த நேரம் முடியக்கூடிய நேரம் சரியாக ஒரு மாலை ஒரு 5 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 மணிக்கு நாங்களாம் உட்காந்து பேசியிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஜெபத்தை முடித்து விட்டு வெளியே வந்த பொழுது நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் பிரதர், அதே மாதிரி தான் ஆண்டவராகிய தேவனும் இந்த ஊழியத்தை விட்டு என்னை வேறு பிரிக்க ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னார். ஏன்னா அங்கே அண்ணன் கேட்டாங்க, என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன ஒரு காரியம் உருவாக்கப்பட்டது, இப்போ நீங்கள் போக வேணாம் தான் நான் சொன்னேன், நீங்கள் நிரந்தரமாக நீங்கள் போகக்கூடாதுங்கிறத பற்றி நான் பேசலை, காலங்கள் வரும்போது போகலாம். இல்லை, நான் ஒரு தரிசனம் ஒன்று பார்த்தேன், கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவனுடைய கண்களுக்கு முன்பதாய் காண்பித்தார், இந்த தரிசனத்திலிருந்து தெளிவான விளக்கத்தை நான் என் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டேன். அண்ணன் கேட்டாங்க, என்ன தரிசனம் பார்த்தீங்க? நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தரை நோக்கி சரியாக ஒரு 3 மணி இருக்கும், நான் ஜெபம் பண்ணி ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு தட்டு ஒன்று இறங்கி வருகிறதை நான் பார்த்தேன். உடனே அந்த தட்டின் மேலே நான் என்னுடைய கண்களை வைத்து பார்த்த பொழுது இந்த தட்டு முழுவதும் பார்த்தால் திருநெல்வேலி அல்வா அப்படி நிரம்பி இருக்கிறதை பார்த்தேன்.
அண்ணன் சிரிச்சுட்டே சொன்னாங்க, ஃபாஸ்டிங் நேரத்தில் இந்த மாதிரி திருநெல்வேலி அல்வா, இந்த சாத்தூர் சீவல், இப்படி எல்லா காரியங்களையும் இறங்கி வருகிறதை பார்க்க முடியும்னு சிரிச்சுட்டே சொன்னாங்க. இல்லை இல்லை, நீங்கள் இதை வந்து நீங்கள் விளையாட்டு நினைக்கக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் இந்த ஒரு காரியத்தை காண்பித்து கொண்டு வந்த பொழுது நான் பசி மயக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அல்வாவை உட்கொள்ளும்படிக்காக நான் என்னுடைய மனதை அந்த காரியத்தை நான் பக்குவப்படுத்தக்கூடிய நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டு இந்த அல்வாவை 2 பகுதியாக பிரித்து ஒன்று அதாவது உங்கள் கையிலையும் இன்னொன்று உங்கள் தம்பியினுடைய கையிலும் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசிவிட்டார். அண்ணன் எவ்வளவோ முறை படித்து சொன்னாங்க, அல்வா வர்றதெல்லாம் வந்து நீங்கள் தரிசனமாக நீங்கள் எடுக்காதீங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி காரச்சேவு வர்றது, சீவல் வர்றதெல்லாம் ஒரு தரிசனமாக எடுக்காதீங்க. இதெல்லாம் இந்த ஒரு காரியத்தை வைத்து கர்த்தர் பேசுகிறது இல்லை. எவ்வளவோ முறை சொன்னாலும் அவர் கேட்கவே இல்லை. கடைசியில் நடந்த காரியம் என்ன, பிரிஞ்சு போயிட்டாரு. அநேகம் கஷ்டத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தார். வசனத்தில் என்ன சொல்கிறாரு, ஆவிக்குரிய விஷயமாக காணப்படுகிறது உண்டானால் ஆவிக்குரிய தன்மைகளோடு கூட அதை சம்பந்தப்படுத்தி இதனுடைய விளக்கம் இதுதான் என்கிறதை தெளிவாய் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பார்வோனுக்கு 2 முறை கர்த்தராகிய தேவன் சொப்பனங்களை காண்பித்தார். இந்த 2 முறை காண்பித்த அந்த நிலைகளையும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் யோசேப்பு என்கின்ற மனிதன் அதனுடைய விளக்கங்கள் எல்லாவற்றையும் அறிவித்து கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, பார்வோனுக்கு இந்த காரியம் ரெட்டிப்பாய் வந்ததற்கு காரணம் என்ன, சீக்கிரமாய் இந்த காரியம் கட்டாயம் நிகழ்ந்தே ஆகிவிடும். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? ஆவிக்குரிய விஷயத்தை ஆவிக்குரிய காரியத்தோடு கூட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கும் பொழுதுதான் விளக்கங்களை தெளிவாய் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய மனம் போன போக்கின்படியே பேசக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் அல்ல, தரிசனங்களுக்குரிய வியாக்கியானங்கள் அல்ல, சரிவர அவைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த கடைசி காலத்திலே ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடு கூட சம்பந்தப்படுத்தக்கூடிய ஞானம் என்றால் என்ன, என்னென்ன வகைகளிலே இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும், சில விளக்கங்களை நாம் மெய்யாகவே தியானத்தின் ஊடாக பார்க்க போகின்றோம். முதலாவது காரியமாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 1 கொரிந்தியர் 6:17 என்ன வார்த்தையை சொல்கிறது? சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்க கூடியவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இத்தனை காலம் நீங்களும் ஆண்டவராகிய தேவனும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவர் ஒரு இடத்திலே நீங்கள் ஒரு இடத்திலே, அவருடைய தன்மை என்கிறது வேறு, நம்முடைய தன்மை என்கிறது வேறு. சில நேரங்கள் மட்டும் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷை பேசி ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து சில நேரம் மட்டும் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே போய் நாம் களி கூற ஆரம்பிக்கின்றோம். திரும்ப அந்த நேரம் முடிந்த பிறகு திரும்ப நம்முடைய பழைய பொசிஷனுக்கு நம்ம வந்துடுறோம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் அவரோடு கூட இருக்கிறார். இந்த நிலையை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கின்றார். பல இடங்களில் பல நேரங்களில் கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஐக்கியம் என்ன, நீயும் நானும் தனித்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. அந்த நேரத்தில் மாத்திரம் வந்துட்டு என்கிட்ட வாங்கக்கூடிய காரியத்தை மாத்திரம் வாங்கிட்டு நீ வந்து கடந்து போகக்கூடிய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நீயும் நானும் ஒன்றாக இணைந்த ஒரு அனுபவம் இருக்கணும். நீயும் நானும் தங்கி தாபரிக்கக்கூடிய ஒரு ஐக்கியமான ஒரு சூழ்நிலை வர வேண்டியது அவசியம். நான் உன்னோடும் நீ என்னோடும் கூட பரஸ்பரமான உறவு கொள்ளக்கூடிய ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார். அதுதான் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடு கூட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கக்கூடிய நிலைனா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய மனிதனாய் காணப்படக்கூடிய எந்த மனிதனும் ஆவிக்குரிய நிலைகளை விட்டு மீண்டும் உலக நிலைக்கு நேராக திரும்ப அவன் மனமற்றவனாய் கடந்து போக ஆரம்பிச்சிடறான். இந்த ஆவிக்குரிய காரியங்களை பற்றி தான் எல்லா விதமான நிலைகளிலே காணப்படக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் மாம்சம் எட்டி பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் மாம்சத்துக்குரிய நினைவுகளின் ஊடாக வந்து திரும்ப தன்னுடைய பழைய வேலையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிடறான். இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இயேசுவோடு கூட இணைந்திருந்த காலங்கள் வரைக்கும் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய தேவனை பற்றியே பேசினார்கள், தேவனை பற்றியே யோசிச்சாங்க, தேவனை பற்றியே சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி நல்ல ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக ஒரு சபைக்குள்ளாக ஒரு ஊழியக்காரனுக்கு முன்பதாக ஒரு ஊழியம் செய்யக்கூடிய மக்களுக்கு முன்பதாக பல கூட்டத்தின் மக்களுக்கு மத்தியிலே இருக்கும் பொழுது நம்முடைய பொசிஷனே வேற.
எப்போ பார்த்தாலும் வாயை திறந்த அல்லேலூயா சொல்லுவோம், சோத்திரம் சொல்லுவோம், ஆமென் ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரை பற்றி பேசுவோம், எல்லா விதமான காரியங்களையும் பற்றி நம்ம பேச ஆரம்பிப்போம். ஆனால் இதே நிலைகளை விட்டு நீங்கள் கடந்து உங்களுடைய சொந்த அலுவல்களுக்குள்ளாக போகும்போது இவைகளை எல்லாம் ஒட்டு மொத்தமாய் மறந்து போக ஆரம்பிச்சிருவோம். இந்த ஆவிக்குரிய நிலைகளை பற்றியதான அந்த சென்ஸே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்காது. நான் ஒரு ஆவிக்குரியவன் என்கின்ற நினைவையே நான் இழந்து போக ஆரம்பிச்சிருவேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய தேவனோடு கூட இருந்த பொழுது அந்த சீஷர்கள் எல்லாரும் எதை பற்றி பேசியிருப்பார்கள்? இயேசுவோடு கூட இணைந்த ஒரு அனுபவம், அவருடைய வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் உட்காரக்கூடிய ஒரு அனுபவம், அவருக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய நடைமுறைகள், அவரோடு கூட மெய்யாகவே காலங்களை கழிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவராகிய தேவனை மட்டுமே பின்பற்றக்கூடிய நிலைகள், இதைத்தான் பேசிட்டே இருப்பாங்க. யார் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக முதன்மையாய் காணப்பட முடியும், யாரை கர்த்தராகிய தேவன் அதிகமாய் நேசிக்கிறார், அவர்களுக்குள் வந்த வாக்குவாதங்கள், தர்க்கங்கள் எல்லாவற்றையும் பாருங்கள். கர்த்தரை பற்றி, நித்திய ஜீவனை பற்றி, நித்திய ராஜ்யத்தை பற்றி, நித்திய முறைமைகளை பற்றி, ஆண்டவரோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியங்களை பற்றி இப்படிதான் பேசிட்டு வந்தாங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவன் உலகத்தை விட்டு எடுக்கப்பட்ட பொழுது அவருடைய நிலைகள் அப்படி தலைகீழாய் மாற்றப்பட்டு போயிற்று. பேதுரு என்கின்ற அப்போஸ்தலன் பழையபடி அந்த கடலுக்குள் கடந்து போய் மீன் பிடிக்கும்படிக்காய் போயிட்டார். எல்லா விதமான சீஷர்களும் தங்கள் தங்கள் மார்க்கத்தின் ஊடாக போனாங்க. அப்ப இத்தனை நாள் வரைக்கும் அவர்கள் பேசின அந்த பேச்சினுடைய முகாந்திரங்கள் எங்கே போயிடுச்சு? இத்தனை நாட்கள் கர்த்தராகிய தேவன் மேல் காண்பித்த வைராகியம் எங்க போயிடுச்சு? ஆவிக்குரிய நிலைகள், ஆவிக்குரிய தன்மைகளோடு கூட சம்பந்தப்படுத்தாத ஒவ்வொரு மனிதனும் திரும்ப பழைய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறது கட்டாயம் உறுதி என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அப்போ வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க, ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோட கூட சம்பந்தப்படுத்தி அதிலே நிலையாய் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவம், கர்த்தரோடு இசைந்திருக்கக்கூடிய அனுபவம். கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்தில் இருந்தாலும், உலகத்தை விட்டு பிரிந்து போனாலும், கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னம் இந்த ஸ்தலத்திலே காணப்பட்டாலும் காணப்படாமல் போனாலும், என் ஆவியும் அவர் ஆவியும் இசைந்திருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு தேவை. என் ஆவியும் அவர் ஆவியும் ஒன்றாக இணைக்கப்படக்கூடிய அனுபவம் எனக்கு தேவை. இந்த ஆவிக்குரிய நிலைகளை ஆவிக்குரிய தன்மையோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய எந்த மனிதனும் எந்த காலத்திலும் கர்த்தரை விட்டு ஒரு நாளும் விலகியே போக மாட்டான். எத்தனை காரியங்கள் வந்தாலும் சரி, எத்தனை குடும்பத்தில் அத்தனை விதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள், எவ்வளவோ விதமான காரியங்கள் வர ஆரம்பித்தாலும் தன் கர்த்தராகிய தேவனை விட்டு விலகாதிருக்கக்கூடிய அனுபவம் எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர முடியும்? ஆவிக்குரியதை ஆவிக்குரிய வண்ணமாகவே ஆராய்ந்து, ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடு கூட சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆண்டவராக தேவனை விட்டு விலகி போகிறதே இல்லை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. நம்ம எதோடு கூட நாம் நம்முடைய நிலைகளை சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம் என்று பாருங்கள். ஒருவேளை நம்மை காட்டிலும் வளர்ந்த ஊழியனோடு கூட நான் என்னுடைய நிலைகளை ஒத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒருவேளை என்னுடைய ஐக்கியத்திலே வரக்கூடிய சபை விசுவாசனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தோடு கூட என்னுடைய ஐஸ்வர்யத்தை நான் ஒத்து பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், ஆவிக்குரியதை ஆவிக்குரிய நிலைகளிலே நீயும் நானும் இணைத்து பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் முழுமையான நிலைகளை எட்ட நம்மால் முடியும். இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் கிறிஸ்துவாகிய தேவனுடைய வல்லமைகளை விட்டு எந்த காலத்திலும் பிரிந்தே போக மாட்டாய். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகின்றார், கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார்? மரணம் வந்தாலும், நாசமோசம் வந்தாலும், நிர்வாணம் வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், பட்டயம் வந்தாலும், ஆண்டவராகிய தேவனுடைய அன்பை விட்டு எந்த காரியங்களும் எங்களை பிரிக்க மாட்டாது என்று நாங்கள் நிச்சயித்தும் இருக்கிறோம். எப்படி பேசுகிறாரு? ஏன் இத்தனை விதமான உபத்திரவங்கள் வரும்பொழுது ஆண்டவராகிய தேவனை விட்டு எத்தனை ஜனங்கள் விலகி ஓடினாங்க? அப்போஸ்தலன் தைரியமாய் பேசுகின்றார், அந்த அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் அந்த உயரத்தையும் விட்டு எங்களை மெய்யாகவே பிரிக்கக்கூடிய வஸ்துக்கள் எது? எந்த காரியங்களும் எங்களையும் கிறிஸ்துவையும் பிரிக்க மாட்டாது என்று நாங்கள் நிச்சயத்தும் இருக்கிறோம். எப்படி பேசுகிறாரு? கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடு கூட நீங்கள் சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய நேரங்களிலே உங்களை அறியாத ஆவிக்குரிய உணர்வின் நிலைகளிலே நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. கிறிஸ்துவோடு கூட இசைந்திருக்கக்கூடிய அனுபவத்தை நோக்கி நீங்களும் நானும் கடந்து போக துவங்க ஆரம்பிச்சிருவோம். இத்தனை காலங்கள் வரைக்கும் யாராகிலும் ஒரு மனிதன் பின்பதாக நின்று உங்களை புஷ் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க பைபிள் வாசிக்க, கர்த்தரோடு கூட இசைந்த ஒரு வாழ்க்கை வாழுங்க. ஒரு ஆள் சொல்லிட்டே இருக்கணும். ஆனால் ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்கள் ஆவியை கர்த்தரோடு கூட இசையக்கூடிய அனுபவங்களிலே நின்று ஒரு நாளும் தடுத்து நிறுத்த முடிகிறதே இல்லை. ஆவி போய் இணைய வேண்டியதான் அவசியம். வேறு மார்க்கமே இல்லை, வேறு வழியே இல்லை என்று சொல்லக்கூடிய அவைகளை பற்றியதான வாஞ்சை, விருப்பம், தாகம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே பற்றி பிடிக்கிறதை பார்க்க முடியும். ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய சகல ஜனங்களும் கர்த்தராகிய தேவனுக்கென்று எல்லாவற்றையும் இழக்க கொடுக்கிறதனுடைய காரணம்
அந்த ஆவியும் அவர்களுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் இசைக்கப்பட்ட அனுபவம். ஆண்டவராக தேவனோடு கூட இசைந்த அந்த அனுபவத்தினால் எதையும் மேற்கொள்ளும் திராணி பெற்ற மக்களாய் அவர்கள் விளங்க துவங்க ஆரம்பித்தார்கள். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடு கூட சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலைகள், ஆண்டவராக தேவனுடைய ஆவியிலே என் ஆவி இணைக்கப்படக்கூடிய நிலை எனக்கு வரணும். இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேன்மை என்கிறதை பற்றியதான ஆவியின் உணர்வை பெறக்கூடிய ஒரு மனிதனாய், ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய மனிதனாய் என்றைக்கு நீ உன்னுடைய அடிச்சுவடுகளை எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாயோ, உன் நடைகளையும் உன் வழிகளையும் கெடுக்க எந்த சாத்தானாலும் ஆகிறது இல்லை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இன்னொரு காரியத்தை பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தை, கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. கலாத்தியர் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன், தன்னுடைய மாம்சத்திற்கென்று விதைக்கக்கூடியவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், அழிவை அவன் அறுத்து விடுவான். ஆவிக்கென்று விதைக்கிறவன், ஆவிக்கென்று விதைக்கக்கூடியவனும் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான், நித்திய ஜீவனை அறுப்பான். கர்த்தராகிய தேவன் 2 விஷயத்திற்கும் மகா பெரிய பிளப்பை பற்றி கர்த்தர் பேசிட்டார். மாம்சத்திலே விதைக்கக்கூடியவனுடைய விளைச்சல் எப்படி இருக்கும், ஆவியிலே விதைக்கக்கூடிய மனுஷனுடைய விளைச்சல் எப்படி இருக்கும், எல்லா காரியங்களையும் கர்த்தராகிய தேவன் தெளிவாய் நம்மோடு கூட பேச ஆரம்பிச்சிட்டார். என்றாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான செய்கைகளும் ஆவிக்குரிய ரீதியாக காணப்படாமல் மாம்ச பிரகாரமாகவே உருவாக்கப்படுகிறதை கண்கூடாக நம்ம பார்க்குறோமே. ஜெபிக்க வேண்டும், நம்ம எப்படி ஜெபிக்க போகிறோம்? ஆவிக்குரிய ரீதியாக அல்ல, மாம்ச பிரகாரமாய். யாரோ ஒருத்தர் ஜெப குறிப்பு கொடுக்குறான், நான் என்னுடைய நேரத்திலே நான் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றேன். எப்படி ஜெபிக்கிறேன்? ஆவிக்குரிய காரியங்களிலே என்னுடைய ஆவி பேசும்படிக்கா அனுமதித்து நான் ஜெபிக்கிறேன்னா இல்லை, மாம்சம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பேசி ஜெபத்தை முடிச்சிடுறேன். எல்லா விதமான காரியங்களையும் ஊழியத்தினுடைய அனுபவம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தினுடைய அனுபவத்தில் ஆவிக்குரிய ரீதியாக ஊழியம் பார்க்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? ஆண்டவராகிய தேவனுடைய வாக்கின்படி கடந்து போகக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? தங்கள் மனம் போன போக்கின்படியே. கர்த்தருடைய வேதம் என்ன ஒரு வார்த்தையை சொல்கிறது? ஆவிக்குரிய காரியங்களிலே விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான், மாம்சத்தின்படி விதைக்கிறவனோ அழிவான மரணத்தை தன் வாழ்க்கையை பெற்றுக்கொள்வான் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். எதை நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்கு என்று விதைத்தாலும் இந்த ஆவி என்ன செய்கிறது பாருங்கள், ஆவிக்குரிய விஷயத்தோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறது. நான் விதைக்கக்கூடிய இந்த விதை ஆவிக்கென்று விதைக்கிறேனா, மாம்சத்திற்கென்று விதைக்கிறேனா? நான் ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெபம் ஆவியிலே நான் ஜெபிக்கிறேனா, மாம்சத்தில் ஜெபிக்கிறேனா? நான் செய்யக்கூடிய கர்த்தராகிய தேவனுக்கென்று செய்யக்கூடிய இந்த ஊழியம் நான் ஆவியிலே செய்கிறேனா, மாம்சத்திலே செய்கிறேனா? இந்த காரியங்களை, ஆவிக்குரிய நிலைகளை ஆவிக்குரிய தன்மையோடு கூட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஆவிக்குரிய மனிதனுடைய ஞானம் மேன்மையானது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எத்தனை பேர் இந்த மாதிரியான காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறாங்க? தங்கள் மனம் போன போக்கின்படியே ஊழியங்களை அமைத்துக் கொண்டு, தங்கள் மனம் போன போக்கின்படியே பிரசங்கங்களை பேசி, தங்கள் வாயிலே வரக்கூடிய காரியங்களை தீர்க்கதரிசனங்கள் என்கிற பேரிலே அறிவிக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் உண்டு? கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஆவியினாலே மெய்யாகவே விதைக்கக்கூடியவன் ஆவிக்கேற்ற பலன்களை பெற்றுக்கொள்வார். ஆனால் மாம்சத்தினால் விதைக்கக்கூடியவனோ ஆவிக்குரிய நன்மைகளை ஒரு நாளும் பெறமாட்டான் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். அப்ப நான் என்னுடைய நடைகளை, நான் என்னுடைய வழிகளை, நான் என்னுடைய ஓட்டங்களை, நான் என்னுடைய நிலைகளை நிதானித்து பார்க்கணும். நான் எங்கே கொண்டு போய் விதைக்கிறேன், எந்த காரியத்திலே கொண்டு போய் எனக்கு உண்டான எல்லா பிரயாசங்களையும் நான் கொண்டு போய் வைக்கிறேன். இப்போ உதாரணமாக பாருங்களேன், நிறைய இடங்களில் இந்த ஷேர் மார்க்கெட் என்று அழைக்கப்படக்கூடிய பங்கு சந்தைகள் உங்களுக்கு தெரியும். பங்கு சந்தையில் போடக்கூடிய மக்கள் என்ன காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க? ஒவ்வொரு நாளும் அந்த பங்கு சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை புள்ளி ஏறி இருக்கு, எத்தனை புள்ளி இறங்கி இருக்கு. இதில் நம்ம ஒட்டு மொத்தமாக நியூஸ் சேனல் நம்ம பார்த்துருவோம். இதில் இந்த வகையான பங்குச்சந்தை இவ்வளவு புள்ளிகள் ஏறி இருக்கிறது, இந்த வகையான பங்குச்சந்தை இவ்வளவு புள்ளிகள் இறங்கி இருக்கிறது, இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்துருவோம். ஆனால் அந்த பங்கு சந்தையிலே முதலீடு பண்ணக்கூடிய மக்கள் என்ன செய்றாங்க? எந்தெந்த காரியத்திலே முதலீடு செய்தால் லாபம் நமக்கு வரும் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பங்கு சந்தையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கொண்டே வர ஆரம்பித்து, அந்த பங்கு சந்தையிலே காணப்படக்கூடிய நிலைகளிலே சற்று இறங்கும் முகம் வருகிறது உண்டானால் தங்களுடைய பங்குகளை உடனே விற்க ஆரம்பிச்சிடுவாங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நிதானிக்கக்கூடிய ஒரு தன்மை. இனி நான் வைத்திருக்கிறது உண்டானால், ஒட்டுமொத்தமாக இறங்கி விடுகிறது உண்டானால், நான் லாபத்துக்கு பதிலாக நஷ்டமான காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவேன். நான் ஒரு 1000 ரூபாய் முதலீடு போட்டிருக்கிறேன், அது 5000 ரூபாயாக வரக்கூடிய நேரத்தில், இப்பொழுது நான் விற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு கொஞ்சம், அதாவது அந்த பங்குச்சத்தினுடைய நிலவரம் கொஞ்சம் இறங்கி இருக்கிறது. 5000லிருந்து 4990 ரூபாய் இறங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் வைத்திருக்கக்கூடிய பங்குகள் யாவற்றையும் விற்றுருவாங்க. இல்லை என்று சொன்னால் இன்னும் இறங்கி இறங்கி நான் வாங்கின 1000 ரூபாயை காட்டிலும் கீழே இறங்குகிறது உண்டானால், பின்பு நான் விற்கிறது உண்டானால், எல்லா லாபத்திற்கு பதிலாக நஷ்டத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவேன். அவர்கள் அந்த காரியங்களிலே நிதானமாய் பார்க்கிறதை போல ஆவிக்குரிய மனிதன் என்று அழைக்கப்படக்கூடியவன் எங்க நான் விதைக்கணும், என்ன காரியத்தை நான் செயல்படுத்த வேண்டும், எப்படி என்னுடைய ஓட்டம் இருக்கு நிதானிக்கணும். என்னுடைய ஓட்டம் இப்ப எப்படி இருக்கு, எதை நோக்கி நான் ஓடுகிறேன், எதை நோக்கி நான் என்னுடைய காய்களை நகர்த்துகிறேன், எது என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறது, எதை நான் பின்பற்றி கடந்து போக ஆரம்பிக்கிறேன், என்னை நானே ஒய்த்து ஆராய்ந்து நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதத்தில் என்ன விதமான காரியத்தை கர்த்தர் சொல்கின்றார்? ஆவிக்குரிய வண்ணமாய் நான் விதைக்கிறேனா, ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய வண்ணமான அந்த விஷயமாக நான் விதைத்து அதனுடைய முழு ஈல்டிங்கை நான் பெறக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகிறேனா? ஆராய்ந்து 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 பார்த்து ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் சரியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் இடரல்கள் என்கின்ற காரியம் வருகிறதே இல்லை. தங்கள் மனம் போன போக்கின்படி போகக்கூடிய மக்கள் தங்கள் ஆவிக்குரிய மேன்மையான தன்மைகளை இழந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஆவிக்குரிய விஷயத்திலே விதைக்கக்கூடிய மனிதன் எப்படியெல்லாம் அவன் விதைக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 36வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:36 இந்த வசனத்தை சொல்கிறது. சற்று நிதானமாக வாசிங்க. புத்தியினனே, நீ விதைக்கிற விதை, நீ விதைக்கக்கூடிய விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. அவர் என்ன சொல்றாரு? நீ விதைக்கக்கூடிய விதை சாகாதிருக்கிறது உண்டானால் பலன்களை பெற முடியாது. அப்படின்னா நீங்களும் நானும் ஆவிக்குரிய ரீதியிலே விதைக்கும் பொழுது எப்படி விதைக்க வேண்டுமாம்? சாகும்படி விதைக்க வேண்டும். அது மீண்டும் எழும்பி வரக்கூடிய அளவிற்காக அல்ல, சாகும்படி நீ விதைக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான். கோதுமை மணியை கொண்டு நீங்கள் விதைக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு நெல் பயிரை கொண்டு போய் விதைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நெல் மணி சாகாதிருக்கக்கூடிய வரைக்கும் அந்த நெல் மணியிலே எந்த விதமான விளைச்சல்களும் வருகிறது இல்லை. அது சாகும்போது தான் அது தன்னுடைய மேனியை இழந்து புதிய மேனிக்கு உரியதாக உருவாக்கப்பட ஆரம்பித்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் விதைக்கக்கூடிய தன்மைகளை எப்படி நாம் விதைக்க வேண்டுமாம்? ஆவிக்குரிய மனிதன் சகல விதமான காரியங்களை சிந்தித்து பார்க்கிறார். என் விதைகளை நான் எப்படி விதைக்க வேண்டும், என் ஜெபத்தை நான் எப்படி விதைக்கணும், என் ஊழியத்தை நான் எப்படி விதைக்கணும், என் ஆவிக்குரிய காரியங்களிலே மேலோங்கி வளரும்படிக்காக என் ஜென்ம சரீரத்தை நான் எப்படி விதைக்க வேண்டும். அவன் அந்த காரியங்களை ஆழமா யோசிச்சு பார்க்கிறான், ஆழமா திங்க் பண்ணி பார்க்கிறான். இந்த மாம்சத்தினுடைய காரியங்கள் காணப்படக்கூடிய என்னுடைய எல்லா விதமான நிலைகளையும் சாகும்படி நான் விதையாதிருக்கிறது உண்டானால், இது என்னுடைய ஆவிக்குரிய விளைச்சல்கள் எல்லாவற்றையும் கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கின்றான்? என் மாம்சத்தினுடைய நிலைகள் எல்லாவற்றையும் கூட ஆழமாய் தோண்டி புதைத்து அவைகள் எல்லாம் மேலோங்கி வளர விடாத அளவிற்கு விதைக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். புத்தியனாக காணப்படக்கூடிய மனுஷனோ வென்றால் அந்த விதைகளுடைய சாவை பற்றி கவலைப்பட்டு விதைகள் செத்து போகிறது உண்டானால் விளைச்சலை நான் எப்படி பெறுவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் விதைகளுக்குரிய காரியங்களை பற்றி கவலைப்பட்டு அந்த விதைகளை மேலோட்டமாய் விதைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் செத்தே போயிரு அந்த விதை, பலனே இல்லாமல். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, பலன் பெரும்படிக்காய் விதைக்கக்கூடிய விதைகள் தான் ஆவிக்குரிய ரீதியிலே சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்று கர்த்தர் சொல்கின்றார். ஒரு ஜெபத்தை பண்ணேனா அதனுடைய பலன் வராமல் நான் எந்திரிக்க கூடாது. ஒரு ஊழியத்தை பண்ணேனா அதனுடைய பலன் வராமல் நான் எழுந்திருக்க கூடாது. ஒரு ஆவிக்குரிய நிலைகளிலே நான் என்னுடைய காய்களை நகர்த்துகிறது உண்டானால் அதனுடைய விளைச்சலை பார்க்காமல் நான் போகக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய அந்த நிலைகளை பாருங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்மளுக்கு எதிர்த்து போயிடுறோம். அதனுடைய விளைச்சல் என்னமாய் வந்தது தெரியாது. நான் ஒரு ஊழியத்தின் கூடாக கடந்து போனேன், இந்த ஊழியத்திற்குரிய விளைச்சல் எப்படி வந்தது தெரியாது. வந்தேன், ஊழியமாக தான் போயிடுவேன், வந்தேன் ஜெபம்னே போயிடுவேன், வந்தேன் கர்த்தருடைய வசனங்களை வாசம் போயிடுவேன். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, விளைச்சலை எதிர்பார்க்காமல் விதைக்கக்கூடிய விதைகள் எல்லாம் மாம்சீக பிரகாரமான விதைக்கக்கூடிய தன்மை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஆவிக்குரிய நிலைகளை ஆவிக்குரிய தன்மையோடு கூட நீங்கள் சம்பந்தப்படுத்தி பார்க்க ஆரம்பித்தால்தான் நான் விதைக்கக்கூடிய விதைகளுக்கு எத்தனை பலன்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜெபத்தை நான் விதைச்சிருக்கிறேன், அதனுடைய பலனாகி எத்தனை காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். என் ஆவியிலே என்ன பலம், என்னுடைய
ஆவிக்குரிய நிலைகளிலே, யுத்தத்துக்குரிய காரியங்களிலே என்ன பலம், ஆண்டவராகிய தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தில் என்ன பலம், இப்படி பல விதமான பலன்கள் என்னுடைய ஆவிக்குரிய ஜெபத்தின் மூலம் உருவாக்கப்படுகிறதா இல்லையா ஆராய்ஞ்சு பார்க்கிறேன். ஆராய்ஞ்சு பாராம தான் தோன்றித்தனமாக நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு பலனையும் நீயும் நானும் பெற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஒன்று. இரண்டாவது காரியம், பலனே இல்லாமல் விதைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி விதைக்கக்கூடிய மனுஷனுடைய மனம் மெய்யாகவே விதைகளின் மேல் நாட்டமை இழந்து போக ஆரம்பிச்சிடும். நம்ம விதைச்சு என்ன விதமான காரியம் நடக்க போகுது, நம்ம ஜெபிச்சு என்ன விதமான காரியம், அப்படியே அவனை அறியாத ஒரு சோர்வு அவனுடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சரியாய் ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து பார்க்கக்கூடிய, ஆவிக்குரியதோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய நிலைகள் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க. ஆவிக்கென்று விதைக்கும் போது எப்படி நான் விதைக்க வேண்டும் என்று பாருங்கள். லேவியராகம புஸ்தகத்தில் 19வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. லேவியராகமம் 19வது அதிகாரம் 19வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களாக, என்னுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் கைக்கொள்வீர்களாக, உன்னுடைய மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடே பொலிய விடாயாக, உன்னுடைய வயல்களிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து நீ விதைக்க கூடாது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு வயல் நிலத்தில் எப்படி விதைக்கணுமா, ஒரே விதமான விதைகளை விதைக்க வேண்டுமே தவிர வெவ்வேறு விதமான விதைகளை நீ கலந்து விதைக்க கூடாது. அப்படி நீ செஞ்சேன்னா அந்த வயலை நீ தீட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுவாய். நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய கலப்பான காரியங்களையும் கர்த்தருடைய காரியங்களையும் ஒன்றாக விதைக்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய இருதயமாகிய பூமியில், இருதயமாகிய அந்த நிலங்களில் அநேக விதமான கலப்பான விதைகள், அவன் பேசுகிறத கேட்போம், இவன் பேசுகிறத கேட்போம், கர்த்தர் பேசுகிறத கேட்போம், வசனம் பேசுகிறத கேட்போம், இன்னொரு அந்த ஒலிபெருக்கியின் மூலமாய் வரக்கூடிய சத்தத்தை கேட்போம், அதன் பின்பதாக யூடியூபின் மூலமாய் வரக்கூடிய காரியங்களை கேட்போம். பல விதமான விதைகளை நீ விதைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் நிலத்தை நீ தீட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவ. கர்த்தர் சொல்லுகின்றார், வெவ்வேறு ஜாதியான அந்த விதைகளை நீ விதைக்க கூடாது. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி விதைக்கணும், சரியான காரியங்களை அவன் தேர்ந்தெடுத்து, சரியான விதைகளை தேர்ந்தெடுத்து சரியான பருவத்திற்கு ஏற்ற காரியங்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு நிதானித்து பார்க்கக்கூடிய பக்குவம் உள்ளவனாய் இந்த காரியத்தை நான் கேட்டேன்னா என் ஆவிக்குரிய காரியத்தில் நான் வளர ஆரம்பிச்சிருவேன். இந்த வசனங்கள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மேன்மை நிதானிக்கணும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பேசக்கூடிய பல திறப்பட்ட மக்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்களேன், எனக்கு கல்வி அறிவு இருக்கக்கூடிய அறிவில் நான் இப்பொழுது IAS பட்டம் பெறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஆராய்ஞ்சு பார்க்குறேன், எல்லா விதமான நிலைகளையும் ஆராய்ந்து பார்க்கிறேன். ஒரு மனிதன், அதாவது எல்கேஜி டீச் பண்ணக்கூடிய ஒரு டீச்சரை பார்க்குறேன், யூகேஜி டீச் பண்ணக்கூடிய ஒரு டீச்சரை பார்க்குறேன், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் அப்புறம் +2 அந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், பல தரப்பட்ட ஆசிரியர்களை நான் பார்க்குறேன். நான் எல்லா ஆசிரியருடைய செய்திகளையும் நான் கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னுடைய லட்சியத்தை நான் இழந்து போயிடுவேன். எனக்கு எது தேவை நான் பார்க்கணும். நான் IAS பட்டம் பெற வேண்டும் என்றால் எனக்கு கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஆள் யார்? நான் போய் எல்கேஜி டீச்சர்கிட்ட போய் முன்னால் போய் உட்கார்ந்து எனக்கு IAS கோச்சிங் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்ல முடியும்? இந்த மாதிரி சுழிச்சு எழுதுப்பா, ஆவணம் இப்படி எழுதுனா சொல்லிக் கொடுக்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, எனக்கு உண்டான காரியங்களை நான் நிதானிச்சு பார்க்கணும். எல்லா விதமான போதகர்கள் இருக்கக்கூடிய காரியங்களிலே என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எது எனக்கு தேவை, ஆவிக்குரிய விஷயத்தை ஆவிக்குரிய காரியத்தோடு கூட சம்பந்தப்படுத்தி நான் வளர எந்த விதமான காரியங்கள் எனக்கு தேவைப்படுகிறது, எந்த உரம் எனக்கு தேவை, என்ன விதமான நீர் பாய்ச்சக்கூடிய அனுபவம் எனக்கு தேவை, என்ன விதமான தன்மைகள் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும், என்ன விதமான காரியங்களினால் நான் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமாய் வளர முடியும், இதை நிதானிக்கக்கூடிய தன்மைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் வரணும். கலந்து பல விதமான விதைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விதைக்கிறது உண்டானால் இவனுடைய செய்தி நல்லா இருக்கு, அவனுடைய காரியம் நல்லா இருக்கு, இவனுடைய ஓட்டம் நல்லா இருக்கு, பல காரியங்கள் வருகிறது உண்டானால் உன் வயல் நிலத்தினுடைய சாரங்கள் எல்லாம் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகின்றார், நிதானித்து பார்க்கக்கூடிய நிலை. இதுக்கு பேர் தான் ஞானம்னு சொல்றார். ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடு கூட சம்பந்தப்படுத்தும் ஞானம். என் ஆவிக்கு எது ஏற்றது, என்னுடைய ஆவிக்கு எது உகந்தது, என்னுடைய ஆவி எதை ஏற்றுக்கொள்ள வல்லமை பெற்றதா இருக்கிறது,
இந்த நிலைகளை நான் என் வாழ்க்கையிலே சரியாய் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால்தான் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி சரியான நிலையில் காணப்பட முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இனி ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமைகளை அடைந்து மறுரூபப்படுகின்றோம். ஆவிக்குரிய மனிதனாய் காணப்படக்கூடிய மனிதனுக்கு ஒரு இலக்கு உண்டு, ஒரு லட்சியம் உண்டு. சும்மா நான் வந்தேன் பிரசங்கம் பண்ண நிறைய பேர்ட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா என் சபை அப்படி இருக்குங்க, என் ஊழியம் அப்படி இருக்குங்க, என்னுடைய ஆட்கள் இப்படி இருக்கிறாங்க, என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளில் எல்லா ஜனங்களும் ஆண்டவராக தேவனுடைய காரியங்களை பேசுகிறார்கள், பார்க்குறாங்க. இன்னும் என்னுடைய சபையை நான் விஸ்தரித்து கட்ட வேண்டும், இன்னும் இத்தனை விதமான மக்கள் வரக்கூடிய ஆராதனை முறைகளை நான் ஆசரிக்க வேண்டும், அவங்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும். சரி, ரைட், எல்லாமே ரைட்டு தான். ஆண்டவராக தேவனுக்கு என்று ஆற்றக்கூடிய பணியினுடைய முறை. ஆனால் என்னுடைய ஆவிக்கு ஒரு லட்சியம் ஒன்று உண்டு. என்ன லட்சியம் உண்டு? அந்த வசனத்தை திரும்ப ஒரு வாசிங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமைகளை கண்ணாடியிலே காண்கிறதை போல நாம் கண்டு ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தரால் அந்த சாயலாக ஆண்டவராகிய தேவனுடைய அவருடைய சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒரு லிமிட்டோடு நிறுத்துகிறது அல்ல. மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த சாயலாகத்தானே நான் மறுரூபத்தை நோக்கி கடந்து போக வேண்டும். இது ஒரு ப்ராசஸிங் கிடையாது, ஒரு நிலைகளிலே வரக்கூடிய ஒரு தன்மை அல்ல. நம்ம நினைக்கிறது மாதிரி இந்த மறுரூபம் என்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு செகண்டில் உருவாக்கப்படுகிறது இல்லை. மகிமையின் மேல் மகிமை. மகிமைனா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். எல்லா விதமான ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் போற்றி பாராட்டப்பட வேண்டும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக. உதாரணமாக நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க, உங்களோடு கூட படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கு முன்பதாக, உங்கள் ஆசிரியர்களுக்கு முன்பதாக, மற்றபடி உங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களாலும் நீங்களும் நானும் போற்றி புகழப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தான் டிஸ்டிங்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக விளங்கணும். எல்லா ஆசிரியர்களும் உங்களை பாராட்டக்கூடிய நிலை, அது ஒரு மகிமை. நீங்க விளையாடக்கூடிய காரியங்களில் நீங்கள் தான் முதலாவதாக வருகிறது உண்டானால் அது ஒரு மகிமை. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நான் இந்த ரேஸிலே முதல் காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன், அது ஒரு மகிமை. இவைகள் எல்லாம் உலக பிரகாரமான மகிமை. ஆனால் ஆவிக்குரிய மகிமை என்கிறது என் ஜெபத்தின் வழியாய் வரக்கூடிய மகிமை, ஊழியத்தின் வழியாய் வரக்கூடிய மகிமை, ஆவிக்குரிய ரீதியாய் வரக்கூடிய மகிமை, கர்த்தரை காண்பதினால் வரக்கூடிய மகிமை, ஆண்டவரோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தினால் வரக்கூடிய மகிமை. இப்படி பல திறப்பட்ட மகிமையின் மேல் மகிமை அடையத்தான் உங்கள் சாயல் மறுரூபத்தின் சாயலாய் மாற்றப்பட முடியும். சும்மா நான் வந்து பிரசங்கம் பண்ணேன், நிறைய பேர் வந்தாங்க, ஒரு 50 பேர் வந்தாங்க, 100 பேர் வந்தாங்க, எல்லா விதமான மக்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பிரசங்கம் என்று சொல்லி கேட்டு போனாங்க. இது அல்ல உன்னுடைய லட்சியம், இது அல்ல உன்னுடைய ஓட்டத்தினுடைய இறுதி, இது அல்ல ஆண்டவராகிய தேவனுடைய அழைப்பு, ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம். இந்த மாதிரி 4 பேர் பாராட்டும்படிக்காக நீ நடந்தால் போதும்பா, 4 பேர் உன்னுடைய ஊழியத்தை மெச்சினால் போதும்பா, 4 பேர் உன்னுடைய ஊழியத்திற்கு முன்பதாக மெய்யாகவே உன்னை பின்பற்றக்கூடிய மக்களாய் வந்தால் போதும்பா. இது அல்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். எனக்கு என்கிற ஒரு லட்சியத்தை வச்சிருக்கிறாரு. நான் எல்லா விஷயத்திலும் மகிமையின் மேல் மகிமையை அடையணும். இந்த மகிமையின் மேல் அந்த மகிமையை அடைய என் சாயல் ஆண்டவராக தேவனுடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபத்தின் சாயலின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். இந்த அனுபவத்தை பெறக்கூடிய தன்மைகளை எங்கிருந்து நான் கற்றுக்கொள்ள முடியும்? இது நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய விஷயத்தோடு நீங்கள் சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுதுதான் இதிலே ஆண்டவராக தேவன் எதை ஒளித்து வைத்திருக்கிறார், எதை மறைத்து வைத்திருக்கிறார், இவைகளை தெளிவாய் உன்னாலும் என்னாலும் திறம்பட கற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இல்லாட்டி நம்மளா வந்தோம், பிறந்து ஓடணும், எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் மகிமையான லட்சியத்தை பெற்றுக்கொள்கிறது இல்லை. இந்த உலகத்திலே இருக்கும் பொழுதே மகிமையின் மேல் மகிமையின் சாயலை நீயும் நானும்
நம் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற வேண்டியது அவசியம். நம்முடைய ஓட்டத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தின் வழியாக வரக்கூடிய மகிமையின் நிலை, ஜெபத்தின் மூலமாய், ஊழியத்தின் மூலமாய், பிரயாசத்தின் மூலமாய், கர்த்தருக்கு செய்யக்கூடிய தியாகத்தின் மூலமாய், இப்படி ஆவிக்குரிய விஷயத்திலே வளரக்கூடிய வளர்ச்சியின் மூலமாய் வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்தின் மூலமாய் வரக்கூடிய மகிமையின் மேல் மகிமை அடைந்து நீங்களும் நானும் மறுரூபத்தின் சாயலிலே இணைக்கப்பட வேண்டும் என்கிற நிலையை எந்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ அவன்தான் ஆவிக்குரிய காரியங்களிலே எழுப்புதலை பெற்ற நல்ல ஒரு மனிதன் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். லட்சியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஆண்டவராக தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் எங்காகிலும் இயேசு கிறிஸ்து இங்கும் அங்கும் மெய்யாகவே திரும்பி பார்த்தாரா என்று பாருங்கள். என் ஓட்டத்தில் பாதி ஓட்டம் ஓடிட்டு இந்த ஓட்டத்தில் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கக்கூடாது, வேறொரு வழியாய் ஓட வேண்டும். எங்கேயாச்சும் ஆண்டவராக தேவன் நிறுத்தி அந்த ஓட்டத்தை பாதி வழியில் நிறுத்தி வேறொரு மார்க்கமாய் ஓடி போனாரா பாருங்க? இல்லையே. எல்லா காரியங்களையும் தெளிவாக கற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய நிலைகளை ஆவிக்குரிய காரியங்களோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்த்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே மகிமையின் மேல் மகிமை அடைய என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய தன்மைகளினால் வரக்கூடிய மகிமை, தன்னைத்தான் தாழ்த்துகிறதுனால் வரக்கூடிய மகிமை, பிசாசை எதிர்க்கிறதுனால் வரக்கூடிய மகிமை, தேவனுடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால் வரக்கூடிய மகிமை, தன் ஜீவனை கொடுக்கிறதுனால் வரக்கூடிய மகிமை, இப்படி பல தரப்பட்ட மகிமையின் மேல் மகிமையை பெற ஆரம்பித்த பொழுது கர்த்தராகிய தேவனுடைய சாயலாக மறுரூபத்தின் சாயலிலே கடந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். நமக்கும் ஒரு இலக்கு உண்டு, நமக்கும் ஒரு லட்சியம் உண்டு. மகிமையின் மேல் மகிமை அடையக்கூடிய நிலைகளை அடையும்படியாகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆவிக்குரிய மனிதனா நீ காணப்படுகிறது உண்டானால், ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடு நீ சம்பந்தப்படுத்தி பார்க்கிறது உண்டானால், இந்த உலகத்திலே காணப்படும் எந்த வழிபாடுகளிலும் நீயும் நானும் சிக்கிக்கொள்ளவே மாட்டோம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு மெய்யாகவே சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்க. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் நீங்கள் பலமடையணும். ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒரு மனுஷனுடைய தன்மைகளை கர்த்தராகிய தேவன் எப்படி சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் அவருடைய ஆவியானவரின் உதவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் நீங்கள் பலத்தை பெற வேண்டும். இந்த காலம் நீங்களும் நானும் ஆவியானவராகிய தேவனால் பலமடைய வேண்டிய காலம், உருவாக்கப்பட வேண்டிய காலம், கர்த்தராகிய தேவனுக்குள் எழும்ப வேண்டிய காலம். இந்த காலத்தை டைவர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நிறைய வழிமுறைகளை பொல்லாத பிசாசானவன் உருவாக்கி கொண்டு வருகின்றான். இந்த காலத்திலே அந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை செய்ன்னு சொல்லி பல தரப்பட்ட அநேக விதமான நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலுடைய அந்த காரியத்திற்குள்ளாக உட்பிரவேசிக்க பண்ணி நம்முடைய அழைப்பையும் ஓட்டத்தையும் இழக்கும்படியான தன்மைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இது உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலமடைய வேண்டிய காலம். உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலமடையக்கூடிய நிலைகள் என்றால் என்ன? இவைகளை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய பலம்தான் எல்லா காரியங்களையும் சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றது. பிசாசின் சத்துவங்களை நேருக்கு நேராக எதிர்க்கக்கூடிய சத்துவம் வாய்ந்தது. எல்லா விதமான பொல்லாத தீய ஆவிகளின் சேனைகளை மெய்யாகவே நிர்மூலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய உள்ளார்ந்த பலம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வளர வேண்டியது அவசியம். ஆனால் இன்றைக்கு அநேக விதமான மக்கள் சபையை கவனிக்கக்கூடிய அளவிற்கு கூட தன் ஆவிக்குரிய உள்ளார்ந்த வாழ்க்கையை பார்க்கறதே இல்லை. தன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை பற்றி யோசிச்சு கூட பார்க்கறது இல்லை. சபையிலே காணப்படக்கூடிய ஆத்துமாக்களை பற்றி அவர்கள் படக்கூடிய அக்கறைகளை போல தன்னுடைய ஆவிக்குரிய உள்ளார்ந்த வாழ்க்கையை பற்றி அவர்கள் அக்கறை கொள்கிறதே இல்லை. அவங்க ஜெபத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஆண்டவரோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஏதோ வந்தோம், ஏதோ பேசினோம், ஏதோ காரியங்களை உருவாக்கணும். இன்னைக்கு 50 பேர் வந்துட்டாங்க, இன்னைக்கு ஒரு 100 பேர் வந்துட்டாங்களே, சபை நிரம்பி வழிச்சிச்சா, காணிக்க வந்துருச்சா, போதும் எனக்கு ஆண்டவராகிய தேவனுக்குள் வளர்ந்திருக்கிறேன், பழகியிருக்கிறேன், பெருகிருக்கிறேன், இந்த நிலையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் சீக்கிரமாய் நீ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழுந்து போயிடுவ. கர்த்தருடைய வேதம் என்ன விதமான காரியத்தை நமக்கு சொல்கிறது? உள்ளான வாழ்க்கையிலே நம்மை அறியாத ஒரு பலம், உள்ளான மனிதனிலே பரிபூர்ணமான ஆவிக்குரிய நிலைகளை எட்டக்கூடிய ஆழ்ந்த அனுபவம் நீயும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இதை தாண்டி என்ன மார்க்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்தின்படி உங்களாலும் என்னாலும் நிலையான வாழ்க்கை வாழ முடிகிறது இல்லை.
கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இனி வரக்கூடிய காலங்கள் குறுகின காலங்கள். இந்த காலங்களுக்கு ஏற்ற வளர்ச்சியின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் ஆவிக்குரிய விஷயத்தை ஆவிக்குரிய காரியங்களோடு கூட சம்பந்தப்படுத்தக்கூடிய அறிவும் ஞானமும் உனக்கும் எனக்குள்ளும் பற்றி பிடிக்க வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட காரியங்கள் அற்ற நிலைகள் நீங்களும் நானும் மெய்யாகவே ஆசரிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய மேன்மையான காரியங்களை இழந்து போய்விடுவோம். சாத்தானுக்கு இப்படிப்பட்ட ஓட்டங்கள் தான் இந்த காரியங்களிலே தேவைப்பட ஆரம்பிக்கிறது. சாத்தான் எதை வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறான், சாத்தான் எதை விரும்ப ஆரம்பிக்கிறான்? நீ சபைகளை பார்க்கும்போது பிரச்சனை பண்ண மாட்டான், அநேகம் ஊழியங்களை பார்க்கும்போது பிரச்சனை பண்ண மாட்டான், அநேகம் விதமான ஆவிக்குரிய காரியங்களை பற்றி நீயும் நானும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் உள்ளான வாழ்க்கையிலே பலமடைய வேண்டும் என்று சொல்லி உன்னை நீ உய்த்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அநேகம் பிரச்சனையான காரியங்களை தோற்றுவிக்க துவங்க ஆரம்பித்து விடுவான். காரணம், சாத்தானுக்கு தேவை நீயும் நானும் பலமடைய கூடாது. ஆவிக்குரிய காரியங்களிலே நிலைத்த வாழ்க்கை நீயும் நானும் வாழக்கூடாது. பிசாசை எதிர்க்கக்கூடிய திராணி பெற்றவனாய் நீயும் நானும் உருவாக்கப்படக்கூடாது. ஆவிக்குரிய மனிதன் தான் ஆவிக்குரிய நிலைகளை சம்பந்தப்படுத்தி காண்பித்து நான் எங்கே நிற்கிறேன், எங்கே ஓட வேண்டும், என்ன காரியமாகும்படி கர்த்தராகிய தேவன் என்னை வைத்திருக்கிறார், என்னுடைய ஓட்டத்தை இன்னும் நான் துரிதப்படுத்த, இன்னும் என்னுடைய ஓட்டத்திலே அதீதமான காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த செய்ய வேண்டிய பலம் என்ன என்கிறதை ஆவிக்குரிய ரீதியில் ஆராய்ந்து பார்க்க துவங்க ஆரம்பிக்க கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உள்ளான வாழ்க்கையில் நம்மை அறியாமல் வரக்கூடிய பலமான நிலை, இனி வரக்கூடிய உலகத்திலே காணப்படக்கூடிய சத்துவங்களை மேற்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பலம் வாய்ந்த சத்துவத்தின் நிலை, இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ந்தேற ஆரம்பித்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய காலங்களை ஆண்டவராகிய தேவனுக்குள் ஆசரிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய அந்த பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளின் அடிப்படையிலே எந்த ஆவிக்குரிய மனிதனும் உள்ளான வாழ்க்கையிலே அவனை அறியாத பலப்படுத்தக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து வராது இருக்கிறது உண்டானால் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே நிலையாய் நிற்க முடிகிறது இல்லை என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலமடையக்கூடிய நிலை, இப்ப நான் என்ன பலத்தை உடையவனாய் இருக்கிறேன், என்ன பலத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எதை நான் இப்பொழுது சாதித்துக் கொண்டிருக்கிறேன், எதை சாதிக்கும்படி நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலைகளை மெய்யாகவே அறிந்து உணரக்கூடிய இந்த ஞானம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வர வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இதை விட்டுட்டு எத்தனையோ தேவையில்லாத காரியங்களை, தேவையற்ற கவலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே படக்கூடிய அளவிற்காய் பொல்லாத சாத்தான் உன்னுடைய பலத்தை பலவீனப்படுத்தக்கூடிய முகாந்திரமாய் காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சற்று நிதானமாய் வாசியுங்கள். ரோமர் 12:11 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே நீங்கள் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். இதில் இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்கின்றார். ஆவியிலே எப்பொழுதும் நீங்கள் அனல் நிறைந்த ஒரு மக்களாய் இருக்க வேண்டும். நிறைய சபைகளில் ஆவியிலே அனல் கொண்ட வாழ்க்கை அப்படின்னு உடனே அவங்க என்ன செய்வாங்க, அந்நிய பாஷையில் பேசுவாங்க, துதிப்பாங்க, கர்த்தருடைய நாமத்தை சோத்திரம் பண்ணுவாங்க, ரொம்ப அனலான திருச்சபைன்னு சொல்லுவாங்க. ஆவியிலே அனல் கொள்ளக்கூடிய நிலை என்கிறது வேறு, ஆவியிலே அனல் கொண்ட ஒரு வாழ்க்கையின் அனுபவம் என்கிறது வேறு. ஆவியிலே அனல் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது என்ன விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற துவங்க ஆரம்பிக்கிறது? ஒரு விஷயத்தை, ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 3வது வசனத்தை நிதானமா வாசிங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாத அநேகம் விதமான சுபாவங்கள், அநேகம் விதமான சாத்தான் பிரியப்படக்கூடிய காரியங்கள் உள்ளே மறைந்திருக்கிறதை பார்க்க முடியும். ஏற்ற நேரத்திலே அந்த சுபாவங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்களும் நானும் கண்கூடாய் பார்க்க முடியும். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பன் அடிக்கடியாய் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார், இந்த காரியங்களிலே ஆண்டவராக தேவனை மட்டும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளாது இருந்திருக்கிறது உண்டானால் இந்நேரம் எத்தனை விதமான மக்களை நான் கொலை பண்ணி போட்டிருப்பேன் தெரியுமா, பழி வாங்கியிருப்பேன் தெரியுமா. எத்தனையோ விதமான மக்கள் இந்த நாட்களிலே இன்றைக்கு வரைக்கும் என்னை மெய்யாகவே பரியாசமாய் பேசிக்கொண்டு வரக்கூடிய இந்த காலங்களிலே என் கைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் கட்டி போட்டிருக்கிறார்.
வசனத்தில் என்ன போட்டிருக்கு? இந்த உள்ளான மனுஷன் இன்னும் சாகலை. அதனால தான் அந்தந்த நேரத்தில் எழும்பி பார்க்கக்கூடிய மனுஷன் என்ன வார்த்தைகளை பேசுகிறான்? என்னுடைய கை மட்டும் கட்டப்படாதிருக்கிறது உண்டானால், என்னுடைய காரியங்கள் மட்டும் ஆண்டவராகிய தேவனால் நிறுத்தப்படாதிருக்கிறது உண்டானால், இந்நேரம் எத்தனை விதமான காரியங்களை நான் சாதித்திருப்பேன். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சில விரியன்கள் உள்ளே ஒளிந்திருக்கிறத பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அந்த தீவிலே, மெலித்தா என்கின்ற தீவிலே ஒதுங்கக்கூடிய அந்த நேரத்தில், அங்கு அந்த கடற்கரை ஓரத்தில் மகாபெரிய குளிர் நிறைந்த ஒரு பகுதி, அந்த குளிரை தாங்க முடியாமல் காணப்பட்டதினால இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு கடந்து போறாங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் தன்னுடைய கைகளிலே அகப்பட்ட சில சுள்ளிகளை வாரிக்கொண்டு கடந்து போகக்கூடிய நேரத்தில் அந்த சுள்ளிகளிலே ஒரு விரியன் பாம்பு உள்ள உட்கார்ந்து இருக்கு. பவுலுக்கு தெரியாது. தூக்கி கொண்டு போகின்றான். அது அசையக்கூடிய நேரத்தில் கூட வரைக்கும், அதை பவுல் தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் வரைக்கும் எந்த காரியத்தையும் அந்த பாம்பு ஒண்ணுமே செய்யலை. நேராக கொண்டு போறான். இங்க இருக்கக்கூடிய அந்த சுள்ளிகளை பொறுக்கக்கூடிய இடத்திலிருந்து ஜனங்கள் இருக்கக்கூடிய வரைக்கும் அந்த இடம் வரைக்கும் அந்த பவுல் அப்போஸ்தலன் தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்திலே அந்த விரியன் பாம்பு அப்படியே இருக்கு. ஆனால் அந்த விரியன் பாம்பு எப்பொழுது அது மெய்யாகவே மேலெழும்பி வந்தது என்று பாருங்கள். அனலின் மேல் அந்த சுள்ளிகள் போடப்பட்ட உடனே உள்ளே இருக்கக்கூடிய விரியன் வெளியே எறும்பி வந்து பவுலினுடைய கையை கடித்து தொங்குகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய விரியன்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஜென்ம சுபாவங்கள், இன்னும் ஆண்டவராகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்படாத அநேகம் விதமான பகுதிகள், சில பகுதிகள் ஒளிவு மறைவாக வைத்திருக்கக்கூடிய இடங்கள், சில காரியங்கள் வெளியே அறிவிக்க முடியாத தன்மைகள், சில இடங்கள் மறைவாக எனக்குள் நான் ஒளித்திருக்கக்கூடிய காரியங்கள், இந்த நிலைகள் எல்லாம் எப்ப நம்முடைய வாழ்க்கை விட்டு வெளியேறி போக ஆரம்பிக்கும்? அனல் நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி எரிய ஆரம்பிக்கும் போது. அப்படின்னா அனல்னா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார்? சும்மா 10 பேர் ஒன்றாக இணைந்து கரங்களை தட்டி பாடல் பாடக்கூடிய நிலைகள் அல்ல. எல்லா விதமான மக்களும் ஆவியிலே நிரம்பக்கூடிய நிலைகள் அல்ல. உன்னுடைய ஒவ்வொரு சுபாவமும் வெளியேறக்கூடிய தன்மைகளுக்கு பெயர்தான் அனல் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய நிறைய காரியம் இப்ப நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நான் என்னை குறித்து பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னையே நான் மெச்சிக்கொள்ள ஆரம்பிப்பேன். என்ன மாதிரி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது, என்ன மாதிரி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, என்னை மாதிரி ஜெபிக்க முடியாது. நான் என்னை குறித்து மெச்சிக்கொள்ள ஆரம்பிப்பேன். ஆனால் என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய அனல் வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் உள்ளே மறைந்திருக்கும் ஒவ்வொரு விரியனும் என் வாழ்க்கையை விட்டு வெளியேறி வருகிறதை பார்க்க முடியும். நிறைய பாவத்தினுடைய நிலைகள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே உள்ளே மறைந்திருக்கிறத பார்க்க முடியும். ஏற்ற காலங்களில், ஏற்ற சூழ்நிலைகளில் அவைகள் எல்லாம் வெளியேறி கடந்து வரக்கூடிய நேரத்தில் தான் நம்முடைய ஒட்டுமொத்த எல்லா விதமான உருவத்தின் நிலைகளை கண்கூடாக நீங்களும் நானும் துலாம்பரமாய் கண்டுகொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய மாய்மாலமான நிலை, மறைத்து வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய நிலை, நடிக்கக்கூடிய ஒரு நிலை, எல்லா மக்களுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழுகிறதை போல, ஆனால் அந்தரங்கத்திலே ஆண்டவருக்கு அருவருப்பான கிரியைகளில் காணப்படக்கூடிய ஒரு மனிதனை போல அப்போஸ்தலனாகிய பேதுருவை பவுல் அப்போஸ்தலன் முகமுகமாய் எதிர்க்க துவங்கினாரா? அதற்கு காரணம் என்ன? மாய்மாலம் பண்ணக்கூடிய பேதுருனுடைய நிலையை குறித்து பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் எழுத ஆரம்பிக்கின்றார். அவர் என்ன செய்கிறார் பாருங்க. எல்லா விதமான புறஜாதி மக்களோடு கூட உட்கார்ந்து பந்தி அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் சில யூத ஜனங்கள் வந்த உடனே அந்த மக்களை விட்டு வேறு பிரிந்து வந்து யூத கலாச்சார முறைமைகளைப் போல ஆசரிக்கக்கூடிய நிலைகளை கண்ட மாத்திரத்தில் பவுல் அப்போஸ்தலன் அவனை முகமுகமாக எதிர்க்க துவங்க ஆரம்பித்தார். நீ அங்க இருக்கும்போது எல்லா விதமான மக்களுக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்தாய். ஆனால் யூத ஜனங்கள், அந்நியர்களை அருவருக்கக்கூடிய ஜனங்கள் வந்த பொழுது அவர்களை விட்டு நீ வேறாக பிரிக்கப்பட்டவரை போல மாய்மாலம் பண்ணக்கூடிய நிலைகளை உருவாக்கிறது என்ன? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அந்த பேதுருவை முகமுகமாக எதிர்க்க துவங்க ஆரம்பித்தார். இந்த மாய்மாலம் பண்ணக்கூடிய நிலை, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய ஒரு நிலை, உள்ளாக அநேக விதமான அசுத்தமான காரியங்களை வைத்துக்கொண்டு பரிசுத்தவானை போல வெளிப்படுத்தக்கூடிய நிலை, இந்த நிலைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டுமென்றால் அனல் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வரணும். உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுபாவம் வெளியே வர வேண்டியது அவசியம். எத்தனை பேரை உன்னை அறியாமல் நீ பகைத்திருக்கிறாய். ஆனால் நீ சொல்ற நான் ஆவிக்குரியவன் சொல்ற, ஆனால் உன் கூட வரக்கூடிய உன் சபை மக்களை உன்னால் நேசிக்க முடியல. உன் கூட இருக்கக்கூடிய உன்னுடைய ஆவிக்குரிய ஜனத்தை நேசிக்க முடியல. அவனை நீ ஜென்ம பகையாய் வெறுக்க துவங்க ஆரம்பிக்கிறாய். எங்கே உன்னுடைய ஆவிக்குரிய நிலை?
இன்னும் அந்த உள்ளே மறைந்திருக்கக்கூடிய விரியன் உள்ளே காணப்பட ஆரம்பிக்கிறதே. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அடிப்படையிலே எத்தனை மக்களை உங்களாலும் என்னாலும் மனப்பூர்வமாய் நேசிக்க முடிகிறது, எத்தனை மக்களுக்கு உங்களாலும் என்னாலும் அநேக விதமான உதவிகளை செய்ய முடிகிறது, எத்தனை விதமான காரியங்களை உள்ளே மறைத்துக் கொண்டு வெளியே எத்தனை நடிப்பான காரியங்களை நாம் உருவாக்க ஆரம்பிக்கின்றோம். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அனல் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்கிறது எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது? உள்ளே காணப்படக்கூடிய வெறியன்கள் நிறைய உள்ள மறைஞ்சிருக்கு. அது நீ ஆவியிலே நிறையும் போது ஒன்றும் செய்யாது, நீ அந்நிய பாஷை பேசும்போது ஒன்றும் செய்யாது, நீ அநேக விதமான மக்களுக்கு முன்பதாய் போய் ஊழியம் செய்யும் போது ஒன்றும் செய்யாது. ஆனால் உள்ளே அனல் கொள்ளக்கூடிய நேரம் வரும் பொழுது அவைகள் எல்லாம் அனல் உரைத்து புறப்படக்கூடிய நிலைகளை கடந்து மெய்யாகவே வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சுள்ளியை தொடக்கூடிய நேரத்தில், சுள்ளியை தூக்கக்கூடிய நேரத்தில், சுள்ளியை சுமந்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் எந்த விதமான ரியாக்ஷனும் காமிக்காது இருக்கக்கூடிய அந்த விரியன் எப்பொழுது அனலின் மேல் தூக்கி போட்டாரோ அந்த விரியன் எழும்பி பவுலினுடைய கையை கடித்து கொள்ள துவங்கிற்று. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒளிந்திருக்கக்கூடிய ஜென்ம நிலைகள், ஜென்ம சுபாவங்கள், இன்னும் மன்னிக்க முடியாத தன்மைகள், இன்னும் பாவத்திலே உழலக்கூடிய நிலைகள், இன்னும் பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகள், பரிசுத்தத்தினுடைய நிலைகளை தாண்டி கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள், இன்னும் ஆண்டவர் அருவருக்கக்கூடிய அநேக விதமான பாவத்தை பற்றியதான ஆவலோடு கூட திரும்பி பார்க்கக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய பூரண நிலைகளை எட்ட நம்மால் ஆகிறது இல்லை. ஆவிக்குரிய மனிதன் ஆவிக்குரிய விஷயங்களை சம்பந்தப்படுத்தி பார்க்க ஆரம்பிக்கின்றான். இன்னும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் தடுக்கிறது எது? என்னால் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக முடியாமல் தடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் எங்கிருந்து வருகிறது? என் ஆவிக்குரிய காரியங்களிலே எழும்ப முடியாத நிலை எங்கிருந்து வர ஆரம்பிக்கிறது? இவைகள் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய மனிதன் ஆழமாய் நிதானித்து பார்க்கிறான். என் தேவனோடு கூட சம்பந்தம் கலக்க முடியாமல், என் தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய என் ஜனங்களோடு கூட சம்பந்தம் கலக்க முடியாமல் என்னை தடுக்கிறது எது? உள்ளே மறைந்திருக்கக்கூடிய விரியன் யார்? இதை அவன் ஆராய்ந்து பார்க்க துவங்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே அனல் கொள்ளக்கூடிய நிலை வரணும். எப்படி அனல் கொள்ள வேண்டும்? சும்மா அந்நிய பாஷை பேசி ஆவியிலே நிறைந்து கரங்களை தட்டக்கூடிய அந்த நிலை அல்ல. அனல் உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்திலே உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஜென்ம மனிதனும் ஜென்ம சுபாவம் வெளியே புறப்பட்டு வெளியேறி கடந்து போக வேண்டியது அவசியம். அவைகள் எல்லாம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆளுகை செய்த எல்லா பாவத்தினுடைய நிலைகளும் உன்னுடைய எல்லைகளை தாண்டி கடந்து போகாது இருக்கக்கூடிய வரைக்கும் பூரணமான அனல் பெற்ற மனிதனா நீ இன்னும் மாற்றப்படல. அந்த அனல் உன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையான விதத்திலே உருவாக்கப்படுகிறது உண்டானால் உள்ளே மறைந்திருக்கும் எல்லா ஜென்ம நிலைகளை தாண்டி ஆவிக்குரிய நிலைகளை நோக்கி உன்னை அது ஈர்த்து கொண்டு போக துவங்க ஆரம்பித்து விட்டது. எத்தனை மாய்மாலம் பண்ணக்கூடிய நிலை, எத்தனை பேதகங்கள் பண்ணக்கூடிய நிலை, எத்தனை விதமான காரியங்களிலே நம்மையே நாம் ஏமாற்றக்கூடிய ஒரு நிலை. நான் பரிசுத்தவான் என்று சொல்லி என்னை குறித்து நான் பேச ஆரம்பித்தாலும் ஆனால் என்னுடைய உள்ளான ஆவிக்குரிய நிலைகளிலே எத்தனை வீழ்ந்திருக்கக்கூடிய நிலை. இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல அனல் கொள்ளக்கூடிய நிலை இன்னுமோ வாழ்க்கையில வரல. இந்த அனல் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் உள்ளே மறைந்து ஒளிந்து கிடக்கக்கூடிய எல்லா ஜென்ம சுபாவத்தினுடைய நிலைகளும் உன்னை தாண்டி வெளியேறி கடந்து போகிறதை பார்க்க முடியும். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், ஆவிக்குரிய நிலைகளை ஆவிக்குரிய காரியத்தோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய ஞானம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வர வேண்டும். இன்னும் என்னிடத்திலே என்ன தடை உண்டு ஆண்டவரே? இன்னும் என்னிடத்திலே என்ன குற்றம் உண்டு ஆண்டவரே? எப்படியெல்லாம் ஆரம்ப காலத்தில் காணப்பட்ட மக்கள் ஆண்டவராக தேவனை பார்த்து கேட்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த குற்றமும் செய்யாதிருக்கக்கூடிய மக்களைப் போல கர்த்தருக்கு முன்பதாக தைரியமாய் நெஞ்சை நிமித்து கொண்டு போய் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, இந்த ஒரு காரியத்தை நீர் உருவாக்க வேண்டும். கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நிற்கிறதற்கு முன்பதாக, ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிற்க நான் என்ன தகுதி உள்ளவனாக இருக்கிறேன்? இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கக்கூடிய தன்மைகளை வைத்துக்கொண்டு என் கர்த்தரோடு கூட எப்படி தைரியமாய் பேச என்னால் முடியும்? இந்த ஆவிக்குரிய நிலை உன்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னையே உய்த்து ஆராய்ந்து பார்த்து இன்னும் ஆண்டவராகிய தேவனுக்குள் பரிசுத்தமாக்கப்படாது இருக்கக்கூடிய நிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது, இவைகளையெல்லாம் வேரோடு களைந்து போட வேண்டும் என்கிற நினைவு எப்பவும் வாழ்க்கையில் வருகிறதோ
ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தரை உன்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய மனிதனாய் நீயும் நானும் எழும்பி நிற்க முடியும் என்று கர்த்தர் சொல்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இது ஆண்டவராகிய தேவனுக்குள் உன்னை சீர்படுத்த வேண்டிய காலம். உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய நிலைகளிலே சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டிய காலம். இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனை உன்னோடு கூட வைத்துக் கொள்ள முடியாமல் யுத்தத்திலே தோற்று போகக்கூடிய மனிதனாய் விளங்க ஆரம்பிப்பாய் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. எத்தனை விதமான காரியங்களிலே ஆவிக்குரிய விஷயங்களை ஆவிக்குரிய தன்மைகளோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய ஞானம் எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே இன்னும் காணப்படாமல் இருக்கிறதோ, ஆவிக்குரிய நிலைகளை அறியக்கூடிய அறிவும் அவைகளோடு கூட சம்பந்தப்படுத்தக்கூடிய உணர்வும் அவர்கள் வாழ்க்கையிலே கடந்து வர கிருபைகளை தருவீராக. கர்த்தரோடு கூட இசையக்கூடிய நல்ல ஒரு நிலை, ஆவிக்கென்று விதைக்கப்படக்கூடிய நல்ல ஒரு நிலை, மறுரூபத்தின் சாயலை நோக்கி கடந்து போகக்கூடிய நல்ல ஒரு நிலை, உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலமடையக்கூடிய நிலை, ஆண்டவராகிய தேவனுக்குள் அனல் கொண்டு எங்களுடைய ஜென்ம மனிதனுக்குரிய சுபாவங்கள் எல்லாம் வெளியேறும் நிலை, இவைகளை ஆவிக்குரிய நிலைகளிலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆசரித்து ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்த்து ஆண்டவராகிய தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாக உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் உருவாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஏனோ தானோ என்று கர்த்தாவை ஆகாயத்தை அடிக்கக்கூடிய சிலம்பம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனை போல அல்ல, சரியான காரியங்களை சரியான விதத்தில் பயன்படுத்தும் ஆவிக்குரிய ஞானம் பெற்ற மக்களாய் ஒவ்வொருவரும் எழும்ப நீர் கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்கள் ஆவிக்குரிய நிலைகளை ஆவிக்குரிய தன்மைகளோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்த்து அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் தங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளை சீராக்கிக் கொள்ள ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உலகத்துக்கு அடுத்த ஞானங்களை கடந்து ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய ஞானேந்திரியம் பெற்ற ஒரு மக்களாய் நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தரை உங்களோடு கூட வைத்துக் கொள்ள முடியும். ஒன்று, உங்களை உய்த்து ஆராய்ந்து பார்க்க முடியும். மற்றொன்று, மூன்றாவது காரியமாய் சாத்தானுக்கு எதிரடையாக நிற்க உங்களுடைய ஜென்ம சுபாவமான காரியங்களை வேரோடு கூட தொலைத்து கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தம் நிறைந்த மக்களாக சாத்தானை எதிர்க்கும் வீரனாக நீயும் நானும் எழும்ப முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தைகளின்படியே நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளை சீராக்கிக் கொள்ளுகிறது உண்டானால் நிச்சயமாய் யுத்தத்திலே ஜெயத்தை உங்களாலும் என்னாலும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.